ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சியான் விக்ரம் நடிப்பில் உருவாகியிருக்கிற கடாரம் கொண்டான் டீசரை தற்போது வெளியிட்டிருக்காங்க. விக்ரம் நடிப்பில் சமீபத்தில் வெளியான சாமி ஸ்கொயர் படத்துக்கு அப்புறமா கௌதம் மேனன் டைரக்ஷனில் உருவாகியிருக்கிற துருவ நட்சத்திரம் படத்துடைய வெளியீட்டு தேதி இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை. எந்த நிலையில் கமலஹாசனுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் மற்றும் ட்ரெடென்ட் ஆர்ட்ஸ் நிறுவனத்துடைய தயாரிப்பில் சியான் விக்ரம் நடிப்பில் கடாரம் கொண்டான் திரைப்படம் உருவாகியிருக்கு. ஜிப்ரான் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு ஸ்ரீனிவாஸ் குப்தா சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த படத்தை தூங்காவனம் படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்த ராஜேஷ் செல்வா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இதில் விக்ரம்க்கு ஜோடியா கமலஹாசனுடைய மகள் அக்ஷராஹாசன் நடிச்சிருக்காரு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் படக்குழு வெளியிட்டிருந்தாங்க. இந்த படத்துடைய படப்பிடிப்பு முழுசுமாக நிறைவடைஞ்ச நிலையில் படத்துடைய டீசர் ஜனவரி 15ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு வெளியிடப்படும் அப்படின்னு ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் கடாரம் கொண்டான் டீசரை தற்போது வெளியிட்டிருக்காங்க. டீசருடைய ரன்னிங் டைம் பார்த்தோம் அப்படின்னா 67 செகண்ட்ஸ் ஓடுற மாதிரி எடிட் பண்ணியிருக்காங்க. டீசர் முழுக்க ட்ரக் ஃபைட், ட்ரக் மாஃபியா, கார் சேசிங், பைக் சேசிங் அப்படின்னு தான் காட்டியிருக்காங்க. இந்த படத்தில் விக்ரமுடைய பெயர் கேத்தி அப்படின்னும் கடத்தல், திருட்டு, கொல்ல அப்படின்னு டீசருடைய ஆரம்பத்திலே சொல்லியிருக்காங்க. முழுக்க மலேசியாவிலேயே படத்தை ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. இந்த டீசரை பார்க்கும்போது ட்ரக் மாஃபியா பற்றின ஆக்ஷன் த்ரில்லராக கடாரம் கொண்டான் இருக்கும் அப்படின்னும் தெரிய வருது.